ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் பீன்ஸ் வச்சு புளிக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேரட் பொடியாக நறுக்கியது, 7 பீன்ஸ் பொடியாக நறுக்கியது, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைசல், 3 ஸ்பூன் குழம்புத்தூள், அரை கப் தேங்காய் பேஸ்ட், 10 சின்ன வெங்காயம், ஒரு நல்ல பழுத்த தக்காளி. கரைச்சி வச்ச புளிச்சாறில் குழம்பு தூளை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. கேரட், பீன்ஸ், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 டம்ளர் தண்ணி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகிறது வரை வேக விட்டுருங்க. இடையில கிளறி விட்டுருங்க. காய்கறி எல்லாம் ஒரு 90% வெந்த உடனே கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு புளியோட மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சேன் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலையை தூவி அடுப்பை அமர்த்திடுங்க. அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரை வதக்கி விட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ குழம்பு ஒரு கரண்டி அள்ளி தாளிப்பு கரண்டியில் சேர்த்துட்டு அதை அப்படியே குழம்புல சேர்த்துருங்க. சுவையான புளிக்குழம்பு ரெடி. இந்த புளிக்குழம்புல காயை நம்ம எண்ணெயிலே வதக்காமல் டைரெக்டாக வேக வச்சு கடைசியில் தாளித்து கொட்டியிருக்கோம். இதனால சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.